வெல்கம் டு யான் அண்ட் ஹுக். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே கியூட்டான இந்த மினி க்ரோஷே ஃபிஷ் எப்படி பண்றதுன்னு தான். நீங்க எஸ்சி, ஹெச்டி, டபுள் க்ரோஷே மாதிரி எல்லா பேசிக் ஸ்டிச்சஸையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு 12 ஸ்டெப்ஸ்ல இதை முடிச்சிடலாம். இதுல சிம்பிளான சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். இந்த கியூட்டான மீனை நாம எப்படி உருவாக்க போறோம்னு இந்த 5 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம முதல்ல ஒரு மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் போட்டதுக்கு அப்புறம் அந்த ரிங்குக்குள்ள 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். இப்ப பாருங்க, நான் 6 ஸ்டிச்சஸ் போடுறேன். முதல் ஸ்டிச் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிக்க ஒரு ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போதான் ரவுண்ட சரியா முடிக்க முடியும். த்ரீ, 4, 5, 6. இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து இந்த ரிங்க க்ளோஸ் பண்ண அந்த நூலை பிடிச்சு நல்லா டைட்டா இழுங்க. உள்ள எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல விட்டு நூலை அப்படியே வெளியே கொண்டு வந்தா ஸ்லிப் ஸ்டிச் ரெடி. இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சுது. இப்போ ரவுண்ட் 2 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல மீனோட உடம்ப நாம கொஞ்சம் விரிவுபடுத்த போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்த மார்க் பண்ண மறக்காதீங்க. இன்க்ரீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஸ்டிச்லயே 2 சிங்கிள் க்ரோஷே பண்றது. அதாவது ஒரு எஸ்சி அப்புறம் ஒரு ஐஎன்சி. இதே மாதிரி 3 தடவை தொடர்ந்து பண்ணீங்கன்னா இந்த ரவுண்ட் முடியும் போது உங்களுக்கு மொத்தம் 9 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு எஸ்சி போட்டுட்டேன். அடுத்த ஸ்டிச்ல சேம் ஸ்டிச்லயே 2 எஸ்சி போடணும். அதாவது ஐஎன்சி பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ண கூடாது. 6 ஸ்டிச் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம்னா டோட்டல் 7 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 7 ஸ்டிச்சஸ் ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு தாண்டி போயிடணும். அதாவது அந்த 7ஆவதா இருக்கிற ஸ்லிப் ஸ்டிச் மேல நீங்க எந்த ஒரு புது தையலும் போடவே கூடாது. அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து ப்ரீவியஸ் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதாவது முந்தைய ரவுண்டோட தையல்ல தான் நீங்க இந்த ஜாயின் பண்ற ஸ்லிப் ஸ்டிச்சையே போடணும். 3வது, நீங்க எந்த இடத்துல அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டீங்களோ எக்ஸாக்டா அதே இடத்துல இருந்து தான் உங்க அடுத்த ரவுண்டையும் ஆரம்பிக்கணும். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நான் இப்போ R2-வை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ரவுண்ட் 3. இதுக்கு 2 SC, 1 INCன்னு தொடர்ந்து பண்ணணும். அப்போ மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் வரும். அதையும் முடிச்சிட்டு ரவுண்ட் 4க்கு 3 SC, 1 INCன்னு பண்ணீங்கன்னா மொத்தம் 15 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ 4வது ரவுண்டையும் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4வது ரவுண்டு முடிச்சாச்சு. 5வது ரவுண்டுக்கு நான் வேற ஒரு லைட் கலர் நூலை யூஸ் பண்ண போறேன். இந்த புது கலரை எப்படி ஆட் பண்றதுன்னா, 4வது ரவுண்டோட கடைசி ஸ்லிப் ஸ்டிச்சை முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கோங்க. இப்போ அந்த புது கலர் நூலை எடுத்து லூப்புக்குள்ள விட்டு வெளியே இழுங்க.
பழைய நூலை அப்படியே விட்டுட்டு புது நூலை வச்சு அடுத்த ரவுண்டோட முதல் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. அவ்ளோதான், ரொம்ப ஸ்மூத்தா கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ புதிய நிறத்துல ரவுண்ட் 5 ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு 4SC 1INC அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல இருந்தே 4SC தொடர்ந்து போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல இன்க்ரீஸ் பண்றேன். பின்னாடி இருக்கிற அந்த பழைய டார்க் கலர் நூலை அப்படியே விட்டுடலாம், அது எதுவும் ஆகாது. நீங்க வேணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னி ரவுண்ட் 5 முழுசா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வழக்கம் போல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்ட் 5 க்ளோஸ் பண்ணிட்டு ரவுண்ட் 6க்கு போலாம். இங்கிருந்து தான் மீனோட வாலை நாம உருவாக்க போறோம். மறக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 6க்கு 5SC 1INC அப்படிங்கிற பேட்டர்னை 3 தடவை பண்ணணும். இது முடிச்சதும் ரவுண்ட் 7 மற்றும் 8க்கு எந்த இன்க்ரீஸும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டிச்லயும் தலா ஒரு SCன்னு மொத்தம் 21 SCயை தொடர்ந்து பின்னணும். இது மீனோட உடம்புக்கு ஒரு நல்ல நீளத்தை கொடுக்கும். நான் இப்போ ரவுண்ட் 7, 8 ரெண்டையும் முடிச்சிட்டேன். மீன் பார்க்க நல்லா பல்ஜியா 3D தோற்றத்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சமா ஃபைபர் ஃபில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வாலை பகுதியை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே உள்ள ஸ்டஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரவுண்ட் 8 முடிஞ்சதும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வாலோட டிசைன்காக நாம பேக் லூப்ஸ்ல மட்டும்தான் பின்ன போறோம். கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், ஆனா இந்த பேட்டர்ன்ல பண்ணீங்கன்னா மீனோட வால் அழகா விரிஞ்ச மாதிரி சூப்பரா வந்துரும். எல்லாம் முடிஞ்சதும் கடைசியா ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு நூலை பைண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த லூப்பை வெளியே இழுத்து நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கியூட்டான மினி ஃபிஷ் ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராஜெக்ட். வெறும் 9 ரவுண்ட்ஸ் தான் வரும். அடுத்த முறை நீங்க மினி மீன் பண்ணும்போது என்னென்ன புது கலர்ஸ்ல பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதோட கண்களை பொறுத்து சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணலாம், இல்லனா ஹாட் க்ளூ வச்சு கருப்பு நிறத்துல கண்களை ஒட்டிக்கலாம். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Subscribe to Yarn and Hook for more videos.